அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ரீக்ரியேஷன் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க வங்கி டிசைன் எப்படி பிகினர்ஸ்க்கு போடுறது, சிம்பிளான நம்மள்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் அதுக்காக க்ரீன் கலர் வந்து குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஷேப் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் டிசைன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி குந்தன் ஷேப் இருக்கும், அதேமாரி ரவுண்ட் பீடு எல்லாமே இருக்கும், சுகர் பீடு. ஸோ நம்ம அதை வச்சு தான் எப்படி நம்ம சிம்பிளான ஒரு மெட்டீரியலை வச்சு நம்மள்ட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு ஒரு கிராண்டான ப்ளவுஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எப்படி ப்ளவுஸில் போடுறது அப்படின்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அதையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம எப்போயும் மாதிரி தான் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறோம். சுகர் பீட் கொடுக்குறப்ப மேலே வந்து ஷார்ப் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த திலகம் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இதே நீங்கள் ரவுண்ட் பீடு வைக்கிறீங்கன்னா சென்டரில் வந்து ரவுண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே அதே ஷேப்பில் கொடுங்க. அதே மாதிரி எண்டு முடிக்கும்போது நீங்கள் நாட் போடுறது வந்து பீடு உள்ளக்க கொடுங்க, வெளிப்பக்கமாக நாட் கொடுக்காம உள்பக்கமாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு லைன் இன்னொரு லைன் வந்து நான் வந்து இந்த காப்பர் பீடு 4mm பீட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ 2mm 3mm எது இருக்கோ அந்த அவைலபிள் இருக்க பீடை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு லைன் போட்டுட்டு இதுவுமே நீங்கள் ஷார்ப் கொடுக்கணும். ஷார்ப் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே ஒரு பீடு வச்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு பீடு வச்சுட்டு நான் உள்ளே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்து தான் அந்த ஷார்ப் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இதுவுமே நீங்கள் உள்ளே வந்து ஸ்டிச்சு கொடுங்க, நாட் கொடுங்க. வெளிப்பக்கமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் அந்த திலகம் ஷேப் மாறி போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட இது என்கிட்ட வந்து இந்த சின்னதாக இருக்குது, ஸோ நான் அதை வச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெருசு இருந்தாலும் நீங்கள் அதையே வச்சுக்கலாம், நீங்கள் பெரிய பீடு இருந்தாலும். மேலேயே அந்த ஷார்ப் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுற்றி வச்சுட்டு மேலே ஒரே ஒரு ஸ்டோனை மட்டும் கட் பண்ணி மேலே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அகெயின் மறுபடியும் அதே மாதிரி நான் காப்பர் பீடு தான் வைக்கிறேன் ஒரு லைனு. நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதையே நீங்கள் வந்து பார்ட்ரு கொடுக்குற மாதிரி நீங்கள் லைனாக ஒவ்வொரு பீடாக கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி 3mm பீட் 4mm பீட்லாம் இப்படி உங்களுக்கு பஞ்சாக தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் நீடில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சீக்கிரம் வந்து நீங்கள் அந்த நீடில் வந்து அந்த பீடை மாட்டிடலாம். அடுத்து இதுக்கும் நீங்கள் ஷார்ப் கொடுக்கணும். ஷார்ப் கொடுத்துட்டு தான் நீங்கள் போட்டால் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பேர்ல் பீட் கொடுக்குறேன், அதுவும் ஒரு சுகர் பீடும். இதுவும் 3mm பீடு தான் கொடுக்குறேன். கொடுத்து அதுவும் கரெக்டாக ஷார்ப் கொடுத்து இதையும் போட்டு நான் உள்ளே என்னான்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பீட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீ வந்து மேக்ஸிமம் 10 இன்ச் இருக்கும். நீங்கள் எப்போயுமே ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைக்கு சென்டரில் தான் நீங்கள் இந்த டிசைன் போடணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மார்க் பண்ணும்போது நீங்கள் சென்டர் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சென்டரில் தான் நீங்கள் இந்த டிசைனை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இதுன்னு நீங்கள் எந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணாலும் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் போடுற டிசைன் வந்து ஒரு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கேன், அங்கிட்ட அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்டு ஒரு லைன் அங்கிட்டு ஒரு லைன். நீங்கள் என்ன இதில் நீங்கள் கிராண்டாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லேயராக இதே மாதிரி நிறையா கொடுக்கலாம். நான் இப்போ காப்பர் பீடு வச்சுருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சுகர் பீடு ஒரு லைன், காப்பர் பீடு, ஸ்டோன் செயின், இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பட்டையாக வைக்கணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பட்டையாக வைக்கணும். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் உங்களுடைய கஸ்டமர் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கிராண்டாக ஒர்க் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணி 1500 வரைக்குமே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு ஐடியாக்காக நான் இதை கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஐ ஷேப் குந்தன் வைக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட என்ன பீடு அவைலபிளாக இருக்கோ ரவுண்ட் ஷேப்போ ஐ ஷேப்போ ட்ரையாங்கிள் ஷேப்போ எந்த ஷேப் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, பீட்ஸே லைனாக ஒரு 4 லைன் 5 லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஸ்லீவ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே இதோட லுக்கு வந்து கிராண்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எப்பயும் மாதிரி 6 சுகர் பீடு, காப்பர் பீடு, நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பிகினர்ஸ்க்காக நம்ம வந்து ரீக்ரியேஷன் வீடியோலாம் நிறையா போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 பீடு, அப்புறம் ஒரு காப்பர் பீடு, ஒரு சுகர் பீடு கொடுத்து இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ நான் ஒரு சாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க.
இதில் இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம எப்போயுமே ஹேங்கிங் வந்து கீழே 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்து அது ஜரி த்ரெட்டுக்கு மேலே தான் கொடுக்க சொல்லியிருப்போம். ஆனால் இதில் வந்து நீங்கள் அந்த நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கீழேருந்தே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.